கந்தசஷ்டி கோயிலில் எல்லாம் போடுறாங்க, கூட்டங்களில் எல்லாம் கூட போட்டு கேட்குறாங்க. ஆனால் கேட்குறாங்க, அது பொருள் நான் புரியாமையே கேட்டுன்னுக்குறாங்க. ஏதோ பாட்டு சூழமங்கல் ராஜலட்சுமி நல்லா பாடினாங்க அப்படின்ட்டு கேட்டுங்கிறாங்க. அதில் சொல்கிறாரு, துதிப்போர்க்கு வல்வினைப்போம் துன்பம் போம், நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பழித்து கதித்து ஓங்கும், நிஷ்டையும் கைகூடும் நிமரது கந்த சஷ்டி கவசந்தனை, அமரர் இடதீர அமரம் புரிந்த குமரனடி நெஞ்சே குறி, சஷ்டியை நோக்க சரவண பவனா சிஸ்டர் கொலும் செங்கது வேலோன் பாதம் இரண்டும் பன்மணி சதங்கை கீதம் பாட கிங்கனி ஆடன்றார். அப்போது அதிலேயே என்ன சொல்கிறாரு, அந்த துதியை நீ சீரான முறையில் செய்தினா உன் துன்பமெல்லாம் விலகி போய்டுன்றார். அது சிந்தனை செய்மனமே, இறைவனை சிந்தனை செய்மனமே உன் துன்பங்களுக்கு வழிவகுக்கும். அது ஏன்னா மனிதன் செய்கிற பாவம், மனிதன் செய்கிற புண்ணியம் இத்தனையும் அழிக்கக்கூடிய ஆற்றல் இறைவனுக்கு மட்டும்தான் உண்டு. ஆனால் மனிதன் செய்கிற பாவம், மனிதன் செய்கிற புண்ணியத்தை இறைவன் அழிக்கிறது இல்லை. ஏன் அழிக்கிறது இல்லைன்னா இவனுடைய அகங்காரம் அங்கே தடுக்குது. நான் செய்கிறேன், நான் பண்ணுவேன், என்னால் முடியும் அப்படின்ற அகங்காரத்தோடு இறைவா நான் மாட்டிக்கினேன், நான் எப்படி தப்பிக்கிறதுன்னும் போது இறைவன் உனக்கு கை கொடுத்து அதை அழிப்பான். இறைவனுடைய சக்திக்கு ஈடு இந்த உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது. ஆனால் இறைவன் எதுன்னு தெரிஞ்சுக்கணும். முதல்ல அவனுடைய ஆன்மாவே அவனுடைய பாவ புண்ணியங்களை அழிச்சிடும். அவனுடைய ஆன்மா தான் சிவம், அவனுடைய மனம்தான் செயலுக்கு அடிப்படை. உலக விஷயத்துக்கு மனம் தேவை. ஆனால் அந்த உலக விஷயம் செய்யும்போது அதை நன்மைகளாக செய்து பழகணும். அதை இளமையிலேருந்தே தாய் தகப்பன் வகுத்து கொடுக்கணும். நிறைய இன்றைக்கி தாய் தகப்பனுங்க கஷ்டப்படுறதுக்கு காரணமே, என் பிள்ளை என் பொண்ணு நல்ல அறிவாளி ஆகணும், நல்ல புத்திசாலி ஆகணும், நல்ல திறமசாலி ஆகணும்னு வளர்க்குறதே இல்லை. பிறக்கும் போதே ஆசையை காட்டி நீ பெரிய இன்ஜினியர் ஆகிடு, பெரிய டாக்டர் ஆகிடு, பெரிய மந்திரி ஆகிடுன்னு வளர்க்குறாங்க. இது வளர்ந்த உடனே நான் இதெல்லாம் ஆகிட்டேன், நீ இருக்காத போயிடுன்னு தெத்தி விட்டுடுறாங்க. ஆசையை வளர்க்க தாய் தகப்பன் அறிவை வளர்க்கணும். அதனால்தான் சொன்னான், எந்த குழந்தையும் பிறக்கும் போது மண்ணில் நல்ல குழந்தை தான், அது நல்லவன் ஆவதும் தீயவன் ஆவதும் அன்னையின் வளர்ப்பில்லைன்னா. அதுக்கு நம்ம என்ன சொல்லி கொடுக்குறோமோ அதான் நெஞ்சில் ஊறும். அதை சொல்லி கொடுக்குறது நல்லதையே சொல்லி கொடுத்து வளர்க்கணும். அதை அப்படி நீ நல்லதையே சொல்லி கொடுத்து கெட்டு போனால் குட்டிச்சவராக போட்டோம். ஆனால் உன்னுடைய செயல்லேருந்து நீ மாறக்கூடாது. அதுக்கு ஆசையை வளர்க்கக்கூடாது. ஆசையை வளர்த்தும் போது அவமானப்படுது அது நீ இருந்தா. அதனால் உன்னை என்ன பண்ணுற, அநாத ஆசிரமத்தில் எடுத்து போய் சேர்க்குது. இதுக்கு அடிப்படை தாய் தகப்பனே காரணமாக இருக்கிறோம். பிள்ளைகளுக்கு நல்ல அறிவு வரணும். அறிவு வந்தவே அதனுடைய செயல் நல்லா இருக்கும். பிள்ளைகளுக்கு நல்ல திறமை வரணும். உலகத்தில் நின்று ஜெயிக்கும். அது இது அவசியமாக இந்த தேடுறதை விட்டுட்டு ஆசையை ஊட்டி 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 பிறந்த உடனே குழந்தை 2 கை மூடிக்கின்னு பிறக்கும். குழந்தைங்க எந்த குழந்தையும் கை திறந்துக்கின்னு பிறக்காது. 2 கை மூடிக்கின்னு திறந்ததுக்கு காரணம் என்ன, நான் வந்ததை பிடிக்கணும் அப்படின்னு தான் அந்த பூமிக்கு வருது. ஆனால் மூடிக்கின்னு இந்த கையை பிரித்து அது கையில் ஒரு 100 ரூபாய் வச்சு, ராஜா நீ மந்திரியா போடு அப்படின்னுறான். அப்போவே பார்க்குறது இதுதான் புது பேராக்குது எடுத்துன்ட்டு. இப்படி ஊட்டி ஊட்டி ஆசையை வளர்த்தது. அப்படி என் பிள்ளை சேர்க்கலைங்க, மரியாதை கொடுக்கலங்க, என்னை வச்சு தத்துறாங்கன்னா தெத்துவான் தான். அதுக்கு அடிப்படை பேஸை நீ தானே. அதுக்கு அறிவை வளர்க்கலையே, ஆசையை வளர்த்திய. ஆசைன்றது இயற்கையாக வரப்போகுது, அறிவுன்றது நீ சொல்லி வளர்க்குறது. சொல்லி வளர்க்கணுமே, வளர்க்க மாட்டேன்றிய. இதனால் ஏற்படுற தவறுகள்ப்பா இது. அந்த துன்பங்களை அழிக்கிற ஆற்றல் முருகனுக்கு. அதனால தான் சொல்லுவார் அருணகிரி, ரொம்ப அழகாக சொல்லுவார், கெடுவாய் மனநே கதிகேல் கரவது இடுவாய் வடிவேல் இறைதால் நினைவாய், சுடுவாய் நெடும் வேதனை தூள்படவே விடுவாய் விடுவாய் வினையாவையுமேனொரு. அந்த முருகப்பெருமானுடைய காலை பிடிச்சிக்கினீன்னா நீ அழிக்க முடியாத துன்பத்தெல்லாம் அழிஞ்சு போயிடுந்தா, கெட்டு போயிட்ட. சரி போனது போகட்டும், இனிமேல் வேணாம். ஆனால் இனிமேல் ஒரு நல்ல வழி போனோன்னா இறைவனுடைய காலை பிடி. எல்லா பாவத்துக்கும் விமர்சனம் அங்கே தான் கிடைக்கும். அதை அழிச்சிடுவான். நீ நல்ல நிலைக்கு போகலாம்.
அதனால் சொல்கிறார், கெடுவாய் மனசு கெட்டு போச்சு உனக்கு. நீ திருப்பி நல்லவனாக மாறினா இறைவனை தான் பிடிக்கணும், வேறு வழியே கிடையாது. அதனால் சொல்கிறார், கெடுவாய் மனநே கதிக்கையில் கரவது இடுவாய் வடிவையில் இறைதார் நினைவார் சுடுவாய் நெடும் வேதனை தூள்படவே விடுவாய் விடுவாய் வினைய. நீ எவ்வளோ பெரிய வேதனை குழப்பத்தில் இருந்தால் கூட தூளாக போடுண்டா அது முருகனை பிடிச்சின்னா அப்படின்றார். அமரும் பதிக்கேல் அகமாமனும் பிரம்மம் கெட மெய்ப்பொருள் பேசியவா நாகா சொல்ல வேலவா நலகவி தியாகா சுரலோக சிகாமணி ஏன்றான். செம்மன் மகளை திருடும் திருடன் பொம்மன் முருகன் பிறவான் இரவான் என்றான். அப்படிப்பட்ட கடவுளை புடிடா, அதுதான்டா தெய்வ வழிபாடு. அதை விட்டு போட்டு பிறந்துட்டு வளர்ந்துட்டு யாரோ ஞானி கோணி நம்ம முன்ன சுற்றின்னு தான் கடவுள் வழிபாடுன்னு போய் ஏமாந்து போடாதரான்றான். அதனால தான் சொல்கிறேன், என் பின்னாடி யாரும் வராதிங்கன்னு சொல்கிறது. நான் எந்த நிலையிலையும் இறைவனை சிந்தனை செய்தோம், எந்த நிலையிலையும் உட்காந்து பொண்டாட்டி சிந்தனை செய்யணும், பிள்ளைங்களை சிந்தனை செய்யணும், சொத்தை சிந்தனை செய்யணும், பாவம் எங்கேருந்து போவோம், சேர்ந்துக்கினே இருக்கும் கூட. அந்த பாடல்கள் கூட அப்படித்தான் சொல்லுது. அதுதான் வழி. அதுக்கு சிவகாமி மகனை சிந்தனை செய்யும். பின்ன அப்ப சிவகாமி மகனை யாரு? முருகப்பெருமான். விதி உருவாவது இல்லை, அவன் செய்யற செயலால. வினை விதியால தான் அவன் பிறந்தான். ஆனா அவன் செய்யற செயலால நல்வினை தீவினை உருவாகுது. அந்த தீவினையும் நல்வினைக்கு ஏற்ற மாதிரி அவன் பிறப்பு எடுக்கிறான். அந்த பிறப்புக்கு ஏற்ற மாதிரி வாழறான். ஒருத்த மாதம் 5 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறான். மறுநாள் பார்த்தா டீக்கு துட்டு இல்லை. அதே நேரத்தில் மாதம் 5000 ரூபாய் சம்பளம் வாங்குறான். அவன் பாக்கெட்டில் போட்டுனா 1000 ரூபாய் பாக்கெட்டில் வச்சுன்னுக்கிறான். இது காரணம் என்ன? விதி. அவன் முன் செய்த வினையினுடைய பயன். அவன் எவ்வளோ சம்பாதிச்சாலும் அவன் கையில் 10 பைசா. விதி உன்னை பிறப்பு எடுக்க வைக்கிதுப்பா. வினை நீ செய்த செயலினுடைய வினை நீ அனுபவிக்கிற உலகத்தில் நீ விதியாக தான் வாழ்ந்துன்னுக்கிற. உலகத்தில் வாழறமே விதியும் மதியமாக தான் மனுஷன் வாழறோம். உயிரும் உடலமாக தான் வாழறோம். இரவும் பகலமாக தான் வாழறோம். ஆணும் பெண்ணுமாக தான் வாழறோம். ஆனால் செயலுக்கேற்ற பலன். ஒரு தொழில் செய்கிற, நீ செய்கிற தொழிலுக்கு ஒரு 500 ரூபாய் சம்பளம் உனக்கு கிடச்சிது. நான் ஒரு தொழில் செய்கிறேன், நான் செய்கிற சம்பளுக்கு 5000 ரூபாய் சம்பளம். ஆனால் 2 பேரும் தொழில் தான் செய்தோம், தொழில் தான் பேர். ஆனால் நான் செய்த தொழிலுக்கு ஏற்ற சம்பளம் எனக்கு கிடச்சிது, நீ செய்கிற தொழிலுக்கு ஏற்ற சம்பளம் கிடச்சிது. அது மாதிரி நான் செய்த புண்ணியத்துக்கு ஏற்ற பலன் கிடைக்குது, நீ செய்த பாவத்துக்கு ஏற்ற பலன் கிடைக்குது. இதுதான் உலகம். அதனால தான் நான் படித்து பல வீடியோக்களில் சொல்கிறேன், நீ நல்லா இருக்கிறன்னா ஒன்றும் மனசை சீர்திருத்திக்கும். உன் மனம் சீர்திருந்தி போச்சுன்னா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். உன் வாழ்க்கை மட்டும் நல்லா இருக்காது, உன்னை சுற்றி இருக்கிறவங்க வாழ்க்கையும் நல்லா இருக்கும். ஏன்னா நீ கெட்டு போனீன்னா அடுத்தவனையும் கெடுக்க தான் யோசிப்பேன். நீ நல்லா இருந்தீன்னா அடுத்தவனை கெடுக்க யோசிக்க மாட்டேன். யாரை பார்த்தும் வைராக்கியமாக வாழ கற்றுக்கோ. ஆனால் யாரை பார்த்தும் வயிறெறிஞ்சி வாழாத. அந்த வாழ்க்கை நிலைக்காது. அடுத்தவன் நல்லா இருக்கிறான்னா அவனை பார்த்து சந்தோஷப்பட்ட, அவனை விட என்னால் நல்லா இருக்க முடியும்னு வைராக்கத்தோட வாழு, தப்பு இல்லை. ஆனால் நான் இப்படி இருக்கிறேன் அவன் இப்படி இருக்கிறான்னு வயிறு எறியாத. வயிறு எறிஞ்சின்னா அது உன் வாழ்க்கைக்கே கேடா முடியும். அதனால வைராக்கியத்தோடு வாழுங்க, வைத்தறிச்சலோடு வாழாதீங்க. அந்த வாழ்க்கை கெடுத்துடும் நம்மளே. ஒவ்வொரு மனிதனுக்கும் அறிவு இருக்குது. அறிவு இல்லாத உயிரினமே கிடையாது. எல்லா உயிரினத்துக்கும் அறிவு இருக்குது. அறிவு இல்லைன்னா அது பிறப்பே எடுக்காது. அறிவு இல்லைன்னா அது கத்தாது. அறிவு இல்லைன்னா தன்னுடைய இனத்தோடு சேராது. அறிவு இல்லைன்னா சாப்பிட முடியாது. அப்போது எல்லா உயிரினத்துக்கும் அறிவு இருக்குது, ஆனால் மனம் இல்லை. உயிர் இருக்குது, அறிவு இருக்குது, மனம் இல்லை. மனம் இல்லாதால பசி, எதையோ ஒன்று அடிக்கணும், எதையோ ஒன்று சாப்பிடணும், தூங்கிடணும். ஆனால் மனுஷனுக்கு மனம் இருக்கிறதால சொந்தம் பந்தம் வீடு வாசல் சொத்து சுகம் வேலை இதெல்லாம் தேடுறான். ஏன்னா இவன் என்ன பண்ணுறான்னா தனக்காக வாழலை, பிறருக்காக வாழறான். உயிரினங்கள் தனக்காக வாழுது, அதனால் அதுக்கு மனம் தேவையில்லை. ஆனால் மனுஷன் தனக்கும் பிறருக்காக வாழும்போது இவனுக்கு மனம் வேணும். எந்த யானையாவது சொக்காப்பட்டுன்னு வருத ரோட்டில் இவ்வளோ கலியுக காலத்தில்? எந்த பொம்பளை யானையாவது புடவை கட்டின்னு வருதா? ஆனால் இவன் டிசைனாக போட்டுன்னு வர்றானே நம்மால். பொம்பளைங்க டிசைனாக கட்டுறாங்களே. இதெல்லாம் காரணம் என்ன? காரணம் ஒரு புடவை வேணும் ஒரு பெண்ணுக்கு, ஒரு துணி வேணும் ஒரு ஆணுக்கு. இதில் டிசைனுங்க எதுக்கு? அடுத்தவங்க பார்க்கறதுக்கு. அப்போ இவனுடைய வாழ்க்கையே அடுத்தவனுக்காக வாழ ஆரம்பிக்கிறோம். இது மனிதனுக்கு இயற்கை.
அப்படி மனித வாழ்க்கையில் அறிவு இருக்குது. அறிவை அனுபவம் மூலிமா அனுபவிக்கணும். மற்றதுக்கெல்லாம் அனுபவங்கள் கிடையாது. ஆனால் மனிதனுக்கு மட்டும் அனுபவம் உண்டு. அந்த அறிவும் அனுபவமும் சேரும்போது அவனுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும். அனுபவமும் முட்டாள்தனமும் சேரும்போது அவன் வாழ்க்கை கெட்டு போயிடும். அதனால் அறிவும் அனுபவமும் சேரணும். அதனால தான் சொன்னேன், உலகத்தில் நீங்கள் எதை ஒன்றா மறந்துடுங்க, அனுபவத்தையும் அவமானத்தையும் மறக்காதீங்க. அது உங்கள் வாழ்க்கைக்கு முன்னேற படிக்கட்டுக்கெல்லாம் மாற்றிக்குங்க அப்படின்னு. அதனால் அறிவு இருக்குது மனுஷனுக்கு. அந்த அறிவு கூட பகுத்தறிவுன்னு ஒன்று சேருது. மனுஷனுக்கு அறிவு இல்லைன்னா தாய் கர்ப்பத்திலேருந்து அது வெளியே வராது உயிர். அப்போ அறிவு கருத்தால் தான் வந்தது அது. ஆனால் அந்த அறிவு கூட பார்த்தது, படித்தது, கேட்டது, இதையெல்லாம் சேரும்போது இன்னும் அது கூட அறிவு மெருகிறது. மெருகேறும்போது அது பகுத்தறிவாக மாறுது. இது சரி, இது தப்பு, இந்த தேர்ந்தெடுக்கக்கூடிய ஆற்றல் அதுக்கு இருக்குது. அதனால்தான் மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் 3-4 ஒரே இடத்துல வச்சு இந்த உலகத்தில் செயல்புரியும். அப்போ அறிவு இல்லைன்னா மனத்துக்கே வேலை இல்லை, புத்தி இல்லைன்னா செயலுக்கே வேலை இல்லை. அதனால் இதையெல்லாம் சேர்ந்து தான் ஒரு மனிதனாக முழுமையாக இருக்கிறான். அந்த முழுமையான மனிதன் என்ன செய்யணும், எப்படி வாழணும், வாழ்க்கையை வகுத்து வாழணும். நான் இப்படி வாழ்வேன், என்னுடைய முன்னோர்கள் இப்படி வாழ்ந்தாங்க, என்னுடைய வாழ்க்கைக்கு தான் சரி அப்படின்ட்டு வகுத்து வாழ்ந்தான்னா அவன் வாழ்க்கை நல்லா. எதுவோ ஆடு மாடு மாதிரி வாழ்ந்தாக்கா அவன் வாழ்க்கை கெட்டு போயிடும். ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையை சிந்திங்க. நம்ம எப்படி வாழணும், நம் முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தோம், நம்ம எப்படி வாழணும், சிறப்பாக வாழணும். அந்த காலம் வேறு, இந்த காலம் வேறு. இன்னைக்கு உழைப்பு இல்லைன்னா நாளைக்கு உணவு இல்லை. அப்போ அன்னாடம் நான் உழைக்கணும், அன்னாடம் சம்பாதிக்கணும், அன்னாடம் சேர்க்கணும். சம்பாதிக்கிறதுல ஒரு பாகம் செலவு பண்ணணும், ஒரு பாகம் எடுத்து வச்சுக்கணும். நான் எல்லாருக்குமே சொல்கிறது அதுதான். பிள்ளைங்க, பொண்ணுங்க எல்லாரையும் பெற்றீங்க, காப்பாற்றுறீங்க, வளர்க்குறீங்க, எல்லாம் செய்யுங்க. ஆனால் புள்ள நாளைக்கு நான் பிள்ளைய காப்பாற்றுறேன், பிள்ளை என்னை காப்பாற்றுவான்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு கண்ணீர் தான் மிஞ்சும். பெண்ணை பெற்றேன், பெண்ணுக்கு எல்லா சீர்வரிசையும் நான் செய்து கொடுக்கணும் அப்படின்ட்டு உங்கள்கிட்ட இருக்கிறதெல்லாம் கொடுத்துட்டேன்னா நீ நடுத்தருவில் தான் நிற்கணும். எல்லா செயலையும் செய்யுங்க, ஆனால் உங்கள் பாதுகாப்பை தேடிக்குங்க. உங்கள் பாதுகாப்பு நீங்கள் யார் தயவுலையோ வாழாமல், பொண்ணு தயவுலையோ புள்ள தயவுலையோ வாழாமல் இந்த உடலில் உயிருக்கிற வரைக்கும் உங்கள் தயவில் நீங்கள் வாழ உங்களுக்குன்னு ஒரு பாதுகாப்பு சேர்த்து வச்சுக்கோங்க. அதை கணவன்கிட்ட கூட சொல்லாத மனைவி, மனைவிக்கிட்ட கூட சொல்லாத கணவன், பிள்ளைங்க கிட்ட கூட சொல்லாதீங்க. உங்கள் பாதுகாப்புக்கு நீங்கள் எடுத்து வச்சுங்க, அது உங்களை காப்பாற்றும். அது இல்லைன்னா அடுத்த வேலை ஒரு டீக்கு போய் ஒரு ஆள் 5 புள்ள பெற்றான், 5 பிள்ளைக்கு வீடு கட்டி கொடுத்தான். கடைசியில் அவனுக்கு உட்காரத்துக்கு வீடு இல்லை, ரோட்டில் உட்காந்துங்கன்னான். காலில் சுகர் நோய் வந்துட்டு புண்ணு வந்துடுச்சு, கால் பாதத்தில் புழு பிடிச்சி போச்சு. அந்த புழுவை எடுக்கிறதுக்கு கூட ஒரு ஹாஸ்பிட்டலுக்கிட்ட போய் 10 ரூபா கொடுக்கல. இந்த புள்ளை 5 புள்ள இருக்கிறான். ஏன்னா இந்த பிள்ளைங்களுடைய நிலை என்னன்னா, நீ அப்பாவாக இருக்கிற வரைக்கும் அவனுக்கு காரியம் ஆகிற வரைக்கும் உன் காலை பிடிப்பான். நீ அம்மாவாக இருக்க உன்ன மாதிரி அம்மா உலகத்தில் இல்லைம்மான்னு உன் காலை பிடிச்சிப்பான். நீ எல்லாத்தையும் இழந்துட்ட பிறகு உன்ன மாதிரி துரோகியே இல்லை, போய் நீ என்ன சேர்த்து வச்ச, எனக்கு நீ என்ன பணக்காரனாக்கனியா, என்ன கோடீஸ்வரனாக்கனியான்னுவான். நீ ஒரு டீக்கு போய் நின்னா அவன் பிள்ளைக்கு ஊட்டுவான், ஆனால் உனக்கு ஒரு படி சோறு கூட போட மாட்டான். அப்போது உன்னுடைய பாதுகாப்புக்கு நீ வச்சிருந்தீங்கன்னா நீ யார் தெய்வம் எதிர்பார்க்க வேண்டியதில்லை. உன்னுடைய கடமைகளை செய்யுங்க, தப்பு இல்லை. ஆனால் உன்னுடைய பாதுகாப்பை தவற விட்டுடாதீங்க. தவற விட்டுட்டிங்கன்னா இன்றைக்கி அனாதாசிரமங்கள் அதிகமானது காரணமே இந்த தாய் தப்புனுங்க தவற விட்டதால் தான். தன்னுடைய பாதுகாப்பு நாளைக்கு நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் வாழணும், செத்த பிறகு யாராவது எடுத்துக்கிட்டோம். அந்த மாதிரி ஒவ்வொரு தாய் தப்புனும் ஒவ்வொரு தாய்மார்களும் அவங்க பாதுகாப்பை தேடுங்க. சும்மானா அந்த பாசம்னிட்டு வேஷம் போட்டு உங்கள் வாழ்க்கையை வீணாக்கிக்காதீங்க. உங்கள் பாதுகாப்பு அவசியம். நீங்கள் நல்லா இருந்தால் உங்கள் பிள்ளைங்களை நல்லா இருக்க வைப்பீங்க. ஆனால் உங்கள் பிள்ளைங்க நல்லா இருந்தால் உங்களை நல்லா இருக்க வைக்க மாட்டாங்க. இது உலகத்தினுடைய இயற்கை. அதனால் நீங்கள்லாம் நல்லா இருக்கணும். அதுக்காக தான் நான் பேசுகிறது ஜாதி, மதம், குலம், கோத்திரம், நாடு எதுவும் கிடையாதுன்னு. உலக மக்களேன்னு பேசுறது காரணம் எல்லா மனிதர்களும் சந்தோஷமாக வாழணும், எல்லா மனிதர்களும் துன்பத்திலிருந்து வெளியே வரணும், எல்லா மனிதருக்கும் இறைவனுடைய அருள் வேணும். அந்த பாதையை தேடி பயணம் பண்ணுங்கன்னு பேசுறதுக்கு காரணம் அதனால தான். கடவுள் வழிபாடு முதல்ல எங்குங்க ஐயா தோன்றுச்சு?
ஏமா கடவுள் வழிபாடு முதல்ல எங்க தோன்றியது? கோவிலில் துவங்குது. கோவில்ல அங்கே தானே உங்கள் அம்மா கை பிடிச்சிட்டு போய் இது சாமி, இது செலிமா சாமி, இது முன்சாமி சாமி, இது கன்சாமி சாமின்னு காட்டினாங்க. அப்போ தானே உனக்கு சாமின்னு தெரியும். வீட்டில் இருந்தால் அம்மா தெரியும், அப்பா தெரியும், மாமா தெரியும், மச்சான் தெரியும். கோயிலுக்கு போனால் தான் சாமி தெரியும். அப்போ உனக்கு பக்தி எங்கேருந்து உருவாகுது அப்படின்னா கோவிலேருந்து உருவாகுது. அதனால தான் அவை சொல்லுது கோயில் இல்லா ஊரில் குடியிருக்காது அப்படின்ச்சு. கோயில் இல்லா ஊரில் குடியிருக்கணும், கோயில் சொன்னால் சோறா போடாது. ஆனால் கோயிலுக்கு போனால் தான் மனப்பக்குவம் வரும், மனுஷனாக வாழ்வேன். அதனால் கோயில் அவசியம்டா. கோயில் இல்லாத ஊரில் வந்தீங்கன்னா மிருகம் மாதிரி வாழ ஆரம்பிச்சிடுவேன் அப்படின்னு அப்போவே சொல்லிட்டு போயிடுச்சு அவள். ஆத்மா வணக்கம். ஆத்மா வணக்கம்பா. ஐயா, அதாவது ருத்ராட்சம் வந்து பொதுமக்கள் எல்லாருமே அணியலாமா? ஆன்மீகவாதிகள் மட்டும்தான் அணியலாம்? அப்படிலாம் இல்லை. பசங்கள்லாம் தமாசு கட்டின்னு போகிறாங்கல்ல. நான் போடுறதில்ல எதையும். நான் அண்ணாக்கு ஒரு கட்டத்தில் ருத்ராட்சம் கட்டத்தில். ஏன்னா எனக்கு வந்து இந்த கொட்டைங்களை விட கடவுள் மேலே நம்பிக்கை ஜாஸ்தி. அதனால் இந்த கொட்டையெல்லாம் என்னை காப்பாற்றிடாது, கடவுளால் தான் காப்பாற்ற முடியும். அதனால் இந்த கொட்டைங்களெல்லாம் நான் கட்டுறதும் கிடையாது, அதை நான் யாரும் கட்டிக்கணும்னு சொல்கிறதும் கிடையாது. இது வந்து அவங்கவுங்க திருப்திக்கு கட்டிக்கிறது. ஒரு கிறிஸ்டின் கட்டிப்பானா, முஸ்லீம் கட்டிப்பானா? இந்துக்களில் ருத்ராட்சம் கட்டியிருந்தாங்க. அப்போது இங்கே கட்டிப்பாங்க, இங்கே கட்டிப்பாங்க, கழுத்தில் போட்டுப்பாங்க. இதெல்லாம் எதுக்குன்னா கடவுளுக்கு ருத்ராட்சத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. எண்ணிக்கை போகணும். இப்போல்லாம் டைம் பீஸுக்குது, செல்லுக்குது, அதில் மணி பார்த்துக்கிறீங்க. அப்போ வந்து ஒரு மந்திரம் சொல்லும் போது அது இத்தனை உரு கொடுக்கணுன்னுக்குது. அந்த உரு கொடுக்கறதுக்கு என்றதுக்காக அந்த கொட்டைங்களை கட்டின்னு இருந்தாங்க. ஆனால் அது இப்போ ஸ்டைல் ஆகி போச்சு. அதுக்கும் கடவுளுக்கும் சம்மந்தம் இருக்குதா எனக்கு தெரியலப்பா. அதை நான் கட்டுறதும் கிடையாது. ஏன்னா நான் கொட்டையை விட கடவுளை ரொம்ப நம்புறேன். அதனால் இந்த கொட்டை என்ன காப்பாற்றுறாது. கடவுளை கை விட்டாதான் இந்த கொட்டை எங்கே காப்பாற்ற போகுது. அதனால் இந்த கொட்டை மேலாம் எனக்கு நம்பிக்கை கிடையாதுப்பா. அவன் ஊரை வச்சு வரைஞ்சி அதை 5 கன்று 3 கன்று 4 கன்றுன்னு எடுத்துன்னு வருவான். அதெல்லாம் நிஜமா? எப்படி இது ஏமாத்துறது இல்லை இது? அதனால் அந்த கொட்டை எல்லாம் அதுவும் சாத்துக்கொடி இருக்குது, திராட்சை இருக்குது, அது மாதிரி அது ஒரு கொட்டை. அதுக்கும் கடவுளுக்கு என்ன சம்பந்தங்குது? இல்லை, ஆதி காலத்தில் இருந்தே அது ஆதியில் கட்டியிருந்தான். இந்த காலத்தில் நீ ஆதியில் இந்த மாதிரி இருக்கிற, அவன் குடியும் போட்டிருந்தான், இது கம்மல் போட்டிருந்தான், நீ பேண்ட் ஷர்ட்டில் போட்டுங்கிற. ஆதியை பற்றி பேசாத, இன்றைக்கை பற்றி பேசு. ஆதியில் மனுஷன் சுத்தமானவனாக இருந்தான், கெட்ட எண்ணம் இல்லாதவனாக இருந்தான், நல்லதையே செய்யணும்னு விரும்பினான். அவனையும் உன்னையும் ஒன்றாக்காத. ஊர்பட்ட கெட்ட இந்த உள்ளத்துக்குள்ளே வச்சுக்கின்னு கொட்டை கட்டிக்கின்னு போயிடுமா எல்லாம். மனசை வெள்ளையாக்க கற்றுக்குங்க, அதுதான் உலகத்துக்கு உபயோகப்படும். எந்த கொட்டையும் உபயோகப்படாது. அதனால் ஆதியில் கட்டியிருந்தான், ஆதியில் கோமணம் கட்டியிருந்தான், நீ திரும்பியா கோமணம் கட்டினிப்போ? எது உனக்கு சௌகரியமாகுதோ அதை மட்டும் எடுத்துக்கிறீங்க, எது உங்களுக்கு பாதிப்பாகுதோ அதை விட்டுடுறீங்க. அதனால் இந்த கொட்டையெல்லாம் நான் நம்புறது இல்லை சாமி. சொல்லு. இல்லை, அதாவது உலகத்தில் உள்ள அனைத்துமே சிவனால் படைக்கப்பட்டதுங்கிறப்ப, ஆமாம், சிவனுக்கென்று எதுவும் தனிப்பட்ட சொத்து இருக்கா? எதுவும் கிடையாது. உலகமே அவன்தாச்சு, அவனுக்கு தனிப்பட்ட சொத்து எங்க? பக்கத்து வீட்டுக்காரனுக்கு ஒரு சொத்து இருந்தால் இது உண்டுன்னு சொல்லுவேன். அப்புறம் எப்படிங்க சிவன் சொத்துக்குள்ள நாசம்ங்கிறாங்க? அது வேற விஷயம், அதெல்லாம் உனக்கு தேவையில்லாது. அது ஞானிக்கு போகிறவனுக்கு சொல்கிறது. அது சரிங்க. நான் கோயிலில் திருடி சம்பாதிச்சு சாப்பிட்றான், நாசனமாக போத குடும்பம் ஓஹோன்னு இருக்குது. சிவன் சொத்துன்றது விந்து, அதை மேலே ஏற்றிட்டா குலம் கிடையாது, வம்சம் கிடையாது. அதனால் சிவன் சொத்து குல நான் சொன்னோம். சிவன் சொத்துன்னா விந்து. அது சிவன் சொத்துனா கோயிலில் இருக்கிற பொருள் இல்லை. இதெல்லாம் தெரியாது உங்களுக்கு. எல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயம். எவன் ஒருத்தன் சிவத்தை நாடி போனானோ அவன் விந்து வெளியே ஏற்றாம மேலே ஏற்றும் போது குலம் நாசனம், அவனுக்கு வம்ச விருத்தி கிடையாது. அதான் சிவன் சொத்து குல நாசனம். கோயிலில் வச்சுக்கிற அண்டா குண்டாலாம் சிவன் சொத்து கிடையாது, அது மனுஷன் கொடுத்தது. அதனால் கொலநாசனம்லாம் நினைக்காதீங்க. சொல்லுங்கள். அதாவது கடவுள் வந்து எங்கும் இருக்கார், எதிலும் இருக்கார். ஆமாம். அப்படிங்கிறப்ப அந்த தெய்வத்துக்காக வந்து ஏன் ஒரு கோயில் கட்டணும்? ஒரு இடத்துல இங்கே தான் வந்து கடவுள் இருக்கார். அவன் ஊரில் மனுஷங்கிறான்ல, ஒரே ஒரு கோயில் கட்டி வச்சிட்டா ஊரில் இருக்கிற எல்லா ஊரில் இருக்கிறவனும் போக முடியுமா? அதனால் ஊருக்கு ஒரு கோயில் வேணும். ஏன்னா நான் பல முறை சொல்லிக்கிறேன், கோயில் இல்லை கடவுள் உனக்குள்ளக்கிறாருன்ட்டு. அதனால் நீ கும்பிட்றதுக்கு ஒரு இடம் வேணும். அதனால் ஊராக அந்தந்த மக்கள் கோயில் கட்டிங்கன்னா அங்கங்கே வழிபடுறாங்க. ஒரே ஒரு கோயிலை கட்டி வச்சுட்டு உலகம் ஃபுல்லாக கும்பிட முடியாது. உலகத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் ஒரே இடத்துல போனால் செத்து தான் போவான் நசுங்கி. அதனால் ஊருக்கு ஒரு கோயில் அவசியம். அவை சொல்லுது, கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம்.
கோயில் எதுக்கு போகணுன்னா ஒழுக்கம் வர்றதுக்கு கோயில் அவசியம்டான்னா. இல்லைன்னா ஒழுக்கமாக இருக்க மாட்டான், காட்டு மனுஷன் மாதிரி வாழ்வான், மிருகம் மாதிரி ஆகிடுவான். அப்போ கோயில் இருந்ததுன்னா ஒரு பக்தி நல்ல அறிவுகள் வளரும் அப்படின்றதுக்காக கோயில் கட்டி வச்சாங்க. சொல்லு ஐயா. அதாவது இந்த கோவிலில் வந்து பிரகாரம் சுற்றி வந்து சரி கடைசியாக கும்பிட்டு விழுகும்போது வடக்க தான் தலை வச்சு கும்பிட்டு விழுகணுங்கிறாங்களே. இதெல்லாம் மனுஷன் வச்சுக்கிறது. சாமி எப்போ சொல்லிக்குதா நீ வடக்க வச்சு கும்பிடு தெற்க வச்சு கும்பிடுன்ட்டு? இல்லை, அதுக்கும் அறிவியலுக்கும் எதுவும் ஒரு சம்பந்தமும் கிடையாது. அறிவியல்ன்றது நீ தான். நீ எந்த பக்கம் பார்த்தினாலும் அறிவியல் தான். இந்த பக்கம் பார்த்தா கிழக்க பார்த்தா அறிவியல் இல்லை, மேற்க பார்த்தா அறிவியல் இல்லை, தெற்க பார்த்தா அறிவியல்னு அது அறிவியல் சொல்லி வச்சு உன்னை ஒரு பயம் பொத்தி இப்படியெல்லாம் ஒழுக்கத்துக்கு எடுத்துன்னு வரத்துக்கு அதெல்லாம் வச்சாங்க. ஆனால் அறிவியலுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அறிவியல் வந்து சாமி கும்பிட்றது அறிவியல். எந்த மதத்திலையும் இல்லாத ஒரு சிறப்பு இந்து மதத்தில் அறிவியல் பூர்வமாக தெய்வத்தை வழிபட வச்சான். ஒரு கோயில் உள்ளே போனீங்கன்னா அது எவ்வளோ பெரிய கோயிலாக இருந்தாலும் எப்படி பெரிய பெரிய சாமியாக இருந்தாலும் முன்னாடி ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கும். பிள்ளையார் கோயிலாண்ட போய் 2 கொட்டு போட்டுக்குன்னு 3 பக்கம் சுற்றி வந்து தோப்பக்கரணம் போட வச்சான். இது அறிவியல் பூர்வம். ஏன்னா அங்கே பிள்ளையார் உன்னை தோப்பலம் போட சொல்ல, போட்டின்னா உன் உடல்நிலை சீராக இருக்குன்றதுக்காக தோப்பலம் போட வச்சான். இப்படி ஒவ்வொரு சாமியாண்டியும் ஒவ்வொரு விதமாக கும்பிட வச்சது அறிவியல் பூர்வமாக வச்சான். உலகத்தில் இன்றைக்கி புது புது மதங்கள் தோன்றுச்சு. ஆனால் எல்லா மதமும் இந்து மதம் எப்போ தோன்றுச்சுன்னே தெரியாது. ஆனால் இந்து மதம் முட்டாள் மதம்னு கூட சொல்லுவான். ஆனால் அந்த முட்டாள் கும்பிட்ற மாதிரி தான் உலகத்தில் இருக்கிற எல்லா மதமும் சாமி கும்பிடும். அது கிறிஸ்துவ மதமாக இருந்தாலும் சரி, முஸ்லீம் மதமாக இருந்தாலும் சரி, இந்து மதமாக இருந்தாலும் சரி, புத்த பிச்சா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் தலையை கீழே வச்சு பொட்டத்தை தூக்கி தான் சாமி கும்பிடுவோம். இதுதான் வழிமுறை. மதம்ன்றது அங்கே இல்லை. இது அறிவியல் பூர்வம். உன் உடல் நீர் ஆகப்பட்டது உன் மூளைக்கு வந்து அந்த நீர் திரும்பி உன் இடுப்புக்கு போச்சுன்னா நீ மனிதனாக இருப்ப, மிருகமாக மாற மாட்டேன்றதுக்காக கும்பிட வச்சான். சொல்லு ஐயா. அதாவது வால்மீகி எழுதுகிற ராமாயணத்தில் ராவணனை பற்றி அந்த அளவுக்கு நல்லா புகழ்ந்து எழுதியிருப்பார். சரி. கம்பர் எழுதின அந்த ராமாயணத்தில் வந்து ராவணனை வந்து ஒரு அரக்கனா சித்தரிச்சிருக்காரு. சரி. ராவணனுங்கிறவன் ஒரு தமிழன் இல்லையா? தமிழன் யார் பார்த்தது? யாருன்னா இருக்கிறான் பார்த்தவன் இல்லைங்க. அதாவது தமிழன் பார்த்தவன் யாருன்னா ஒருத்தங்கிறான்னா எல்லாம் சொல்லப்பட்டது தான். சொல்லப்பட்டது எழுதப்பட்டது தான். எழுதப்பட்டதை வச்சு தான் படிச்சுன்னுக்கிற. நீ எழுதும்போது ஒரு மாதிரி எழுதுவேன், நான் எழுதும்போது ஒரு மாதிரி எழுதுவேன். அப்படின்னு ஒரு ஆளே கிடையாது. ராவணன் வந்து சிவபக்தன். அவன் போய் சீதையை தூக்குவானா? அது அவன் பொண்ணுன்னு தெரியாதா? ஆனால் கதையில் அப்படி தான் இருக்குது. கதையை வந்து வாழ்க்கைக்கு எத்தனை வராதிங்க. கதையை கதையாகவே படிங்க. எனக்கு வந்து எல்லா மனுஷனும் சிறந்தவன் தான், எல்லா மக்களும் சிறந்தவன் தான். என்னை ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க, விவேகானந்தர் இந்திய பெண்களை பற்றி உயர்த்தி பேசிக்கிறாரு, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு. உலக பெண்கள் எல்லாரும் உயர்ந்தவங்க தான். உலக பெண்கள்னு ஒன்று இல்லைன்னா ஆண்கள்னு ஒன்று இல்லை, ஆண்கள்னு ஒன்று இல்லைன்னா உலகம்னு ஒன்று இல்லை. அதனால் தமிழ்நாட்டு பெண்கள் தான் உயர்ந்தவங்கன்னு பேச முடியுமா? தப்பு இல்லையா அது? எல்லா நாட்டு பெண்களும் உயர்ந்தவங்க, எல்லா நாட்டு ஆண்களும் உயர்ந்தவங்க, எல்லா நாட்டு மொழியும் உயர்ந்த மொழி தான். என் மொழி உயர்ந்தது, உன் மொழி. நீ கண்டது தமிழ், நீ காணாதது எவ்வளோகுது. அதனால் அப்படியெல்லாம் பேசக்கூடாது. சரிங்க ஐயா. அந்த சிவனுடைய பாதம் வந்து சிதம்பர பதம்னு சொல்கிறாங்க. சிதம்பர பதம்னா சிவனுடைய பாதமெல்லாம் எங்கேயுமே இங்கே கிடையாது. சிவன் கை கால் வச்சு நந்துக்குன்னு இல்லை. சரிங்க. சிதம்பரம் என்னன்னா ஒன்றும் இல்லாதது அப்படின்றது தான் சிதம்பர ரகசியம். மூலஸ்தானத்தில் போய் மேலே பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்க, ஓப்பனாக இருக்கும். அப்போ என்ன அர்த்தம்? ஒன்றுமே இல்லாதது சிவம். என்ன அதை விட்டுட்டு நம்ம சிவ பாதங்க இதெல்லாம் எங்கேயும் கிடையாது. என் காலை கூட வெட்டி வச்சு போட்டு தான் சிவன் காலுன்னு சொல்லிவிடலாம். சிவன் என்ன பாதம் பச்சுன்னா பூமி அழிஞ்சிருமா? அந்த ஒரு இடத்துல தான் ஒரு பாதகம், வேறு இடத்துல நடமாட மாட்டாரா? கொரோனாவோட இறந்துட்டாங்க. கேன்சர் வந்து இறந்துட்டாங்க. யாரு? எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. அப்போது எனக்கு தெரியும் அம்மாவை பார்க்க முடியாது. வந்து பார்த்துட்டு போயிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் அவங்களுக்கு நல்ல முடியாமல் ஆயிட்டு நான் கன்னியாகுமரியிலேருந்து வரேன். அங்கேருந்து இங்கே வர முடியாது. இங்கே எனக்கு தெரியும் வர முடியாதுன்னு. ஆனால் அம்மா கிட்ட சொல்லிகிட்டே இருந்தேன், இல்லை நான் வந்து பார்த்துடுவோம்மா, உனக்கு ஒன்றும் செய்யாதுன்னு. அம்மா இறந்துருவாங்கன்னு தெரியும் கண்டிப்பாக எனக்கு. அவங்க மனசு கஷ்டப்பட்டுறக்கூடாது, பயப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் திரும்ப திரும்ப அப்படி சொல்லிகிட்டே இருந்தேன். அம்மா இறந்துட்டாங்க. கடைசி வரைக்கும் நான் வந்து பார்க்கவே இல்லை, வரவே முடியல என்னால் அங்கேருந்து. ஆனால் எனக்கு அது ஏற்றுக்கவே முடியல. அது மனசு வந்து எனக்கு அது ஏற்றுக்க மாட்டேங்குது.
அவங்கள பற்றி நினச்சாலே ஒரு நடுக்கு வந்துடுது. பாவம் பண்ணிட்டோமோ, வந்து பார்க்க மாட்டேன்னு தெரியும், ஆனால் நம்ம வந்து பார்த்துருவேன், உனக்கு சரியாயிரும், நான் உனக்கு சரி பண்ணிடுவேன்னு கடைசி வரைக்கும் தைரியம் கொடுத்துக்கிட்டே இருந்தேன். 1 வருஷம் வரைக்கும் வர முடியல. அதுக்கப்புறம் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் தான் நான் வந்து பார்த்தேன். இடைக்கிட அந்த நினைப்பு வந்த உடனே நெஞ்சு வலிக்க ஆரம்பிச்சிடும் எனக்கு. அந்த பதட்டத்தில் ரொம்ப பெரிய பாவம் பண்ணிட்டோம், அம்மாவை ஏமாற்றிட்டோம், வருவேன்னு சொல்லி அப்படின்ட்டு ஒரு மாதிரி அதை நினச்சாலே ஒரு நடுக்க வர ஆரம்பிச்சிடும். எனக்கு என்ன எப்படி சரி பண்ணுறதுனே தெரியல. இப்போ வரைக்கும் அது எனக்கு விட்டு போக மாட்டேங்குது. இடைக்கிட ஞாபகம் வந்துட்டுன்னா தூக்கத்திலே இருந்து அழுதுட்டு இருந்த மாதிரி இருக்கும். எப்பவும் அம்மாவை தேடிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். என்ன செய்யணுன்னே தெரியல. இது வரலன்னா தான் தப்புமா. நல்ல பிள்ளைகளுக்கு அர்த்தம் எல்லாரையும் மறந்துடலாம், ஆனால் பெற்றவங்களை மறக்கவே கூடாது. ஏன்னா நாம் எருமாட்டு வயத்தில் கண்ணுக்குட்டி எப்படி இருக்குமானா ஒரு புடவை கல் மாதிரி இருக்குமா. அதே ஒரு புடவை கல் மாதிரி தான் அம்மா வயத்தில் நாமளும் இருந்தோம். அப்படி புடவை கல் மாதிரி இருந்த நம்மளை அவங்க என்னெல்லாம் ரசித்தாங்களோ என்னெல்லாம் கேட்டாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஒரு வடிவமே வரும். அவங்க கோயிலாக போய் கடவுளாக கும்பிட்டாங்களோ அந்த வடிவத்துக்கு ஏற்ற மாதிரி உள்ளகிற அந்த புடவைக்கல் அந்த எண்ணத்தை அப்சர்வேஷன் பண்ணிக்கின்னு இங்கே உள்ள வடிவமாக மாறும். சரிங்களா? அவ்வளோ பாடுபட்டு வளர்த்தவங்க, தான் ரத்தத்தை பாலாக்கி கொடுத்தவங்க. இல்லை, இந்த கேன்சரில் இருக்கும்போது ஹாஸ்பிட்டலுக்கு இங்கே காஞ்சிபுரத்தில் தான் கூட்டி கொண்டு வச்சு பார்த்தேன். இறக்குறதுக்கு ஒரு 15 நாளைக்கு அப்புறம் என்னால் வர முடியல. அது வரை வந்துட்டு போனேன். நான் வந்துட்டு போய் 15 நாளில் அம்மா இறந்துட்டாங்க. அது வரை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு அங்கே எங்கேன்னு அழைஞ்சு அதுக்கப்புறம் ஒரேடியாக ஊரடங்கு போட்டாங்க. இங்கேருந்து அங்கே போக முடியாது, அங்கேருந்து இங்கே வர முடியாது, பண வசதி கிடையாது. நிறைய ரூபாலாம் இருந்ததுன்னா எங்கேயோ கொண்டு ரூபாலாம் கட்டி எடுத்து வரலான்னு சொன்னாங்க. பண வசதி கிடையாது, வரவே முடியாது. அம்மாவே சொல்லிட்டாங்க, நீ வந்து என்ன பார்த்துக்கிட போகிறதில்ல, வர முடியாது, நீ என்ன நினச்சி கவலைப்பட்டுட்டே இருக்காத, அழுதுட்டு இருக்காத, நான் எப்பவும் உன் கூடயே இருப்பேன், நீ பயப்படாதன்னு. ஆனால் அந்த மனசு ஏற்றுக்கு நம்மளுக்கு பெரிய பாவம் பண்ணிட்டோம். எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, வரவே முடியாத நிலைமை. ஆனால் சரி, நம்ம அம்மா இல்லை, நம்ம அம்மாவை பார்த்துன்ற நிறவு வரவே இல்லை எனக்கு. எப்பவும் அந்த ஞாபகம் வந்ததுன்னா ஒரு கனவு மாதிரி வரும். அது அடி மனசில் இருக்கும் போல இருக்கு. அந்த வந்தாச்சுன்னா அம்மாவும் யாருக்கிட்டே கேட்டுகிட்டே இருக்கேன், என்ன எங்கள் அம்மாட்ட கொண்டு விடுங்க, எங்கள் அம்மாட்ட கொண்டு விடுங்க, எனக்கு எங்கள் அம்மாவை பார்க்கணுன்னு. 4 வருஷம் 5வது வருஷம் பிறந்தாச்சு, இவ்வளோ கூட போக மாட்டேங்குது எனக்கு. போகாதுமா, நீங்கள் அதுலேருந்து வெளியே வந்தாகணும். ஏன்னா இது வந்து என்னென்னா புதகுழி மாதிரி நம்மளை கவலைன்ற ஒரு இடத்துல தேங்கி நிற்க வச்சிடும். அது அம்மாவாக இருந்தாலும் அப்பாவாக இருந்தாலும் எல்லாரும் ஒரு நாள் போய் தான் ஆகணும். அவங்க நினைவுகளை மாற்ற முடியாது. ஆனால் நிதர்சனமான உண்மைகளை நாம் ஏற்றின்னு ஆகணும். அதை ஏற்றுக்கலைன்னா நமக்கு அறிவு இருக்குன்றதுக்கு அடையாளமே இல்லை. எல்லாரும் போயிட்டாங்களே, அவங்க அம்மா அப்பா இருந்தாங்களாங்க, நாமளே நாளைக்கு இருக்க மாட்டோமே. அப்போ நாளைக்கு நம்ம பிள்ளைய அதை மாற்றணுக்கு கஷ்டப்படுவாங்க. ஏமாத்துறது இல்லைம்மா. டாக்டர்கிட்ட போகிறோம், டாக்டருக்கு எல்லாமே தெரியும், நாடை பூச்சி இது போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் என்ன சொல்லுவார், 50,000 ஃபீஸை கட்டு, அவரை காப்பாற்றிடுவாங்க. நம்பிக்கையை கொடுக்க வேண்டியது டாக்டரோட வேலை. பெற்றவங்களா பிள்ளைங்களுக்கு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி பெற்றவங்களுக்கும் அப்படி ஒரு நாள் வரும். அப்போ என்ன பண்ணோம், பிள்ளைங்க நம்பிக்கை கொடுக்கணும். ஒன்றும் கவலைப்படாதம்மா, நான் இருக்கிறேம்மா அவங்க கூடவே, தைரியமாக இருமா. இது இயற்கமா. ஒருத்தருக்கு ஒருத்தர் தைரியம் கொடுத்தா தானே வாழ்க்கை. அது இல்லைன்னா என்ன வாழ்க்கை? நீங்கள் கொடுத்துக்கிறீங்க, அதை ஏமாத்துறது இல்லை. போகிற காலம் வரைக்கும் பரவாயில்லப்பா, ஒன்றும் ஆகாது அப்படின்னு தைரியத்தை கொடுக்குறது இயல்பு. அதனால் நீங்கள் நல்ல காரியம் பண்ணியிருக்கிறீங்க. கண்ணீர் வர்றதுக்கான காரியம் இல்லை. நினச்சி ஏங்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க வந்த வேலையை அவங்க முடிச்சுட்டாங்க. நாம் வந்த வேலையை நாம் பார்க்குறதுக்கான வழியை இனிமேல் பாருங்கம்மா. உங்களுக்கு பிள்ளைகள் இருந்தாங்கன்னா மைண்ட் அப்படி திருப்புங்க. அடுத்த வேலைக்கு நீங்கள் முன்னேறுங்க. அப்போ தான் இங்கேருந்து வெளியே வருங்க. சரிங்களா? இது இயற்கை. இந்த இயற்கை மாற்றத்துக்கு உலகத்தில் ஒரு சக்தியே கிடையாது. அதை முதல்ல நம்ம உள்வாங்கிக்கணும். இல்லைன்னு சொன்னால் எதிர்காலம் இருளாயிடும். நம்மளால் தெளிவாக சிந்திக்கவே முடியாது. இன்னும் ரிவர்ஸில் போயிடும். அது மகா பாவம். நமக்குன்னு இறைவன் கடமையை கொடுத்துருக்குறான், நமக்குன்னு குடும்பம் இருக்குது, நமக்குன்னு பிள்ளைங்க இருக்கிறாங்க. இவ்வளோத்தையும் நாம் தான் செய்யணும்னு ஒரு இடத்துல இருந்தால் கவலைப்பட்டு இருக்கவே கூடாது. அடுத்த அடி அடித்து நீங்கள் முன்னேறி போங்கம்மா. சரிங்களா? அதுதான் இதுக்கான விமோச்சனம். தயவு செஞ்சு இப்படி மாதிரி உட்காந்து அழுவதுலேயும் புலம்புவதுலேயும் அங்கேருந்து வெளியே வந்துடுங்க. இனி இந்த காரியத்தை பண்ணவே பண்ணாதுங்க. அது இயற்கை. அவங்க வந்த வேலையை கொடுத்துட்டு அவங்க தைரியமாக போயிட்டாங்க. நாம் போகிறதுக்குள்ள அந்த வேலை. ஆனால் அவங்ககிட்ட எப்போவும் மகாபாரதத்தை பற்றி சொல்லிகிட்டே இருப்பேன். அவங்க முடிஞ்சிட்டு
காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க டாக்டர் எல்லாம். எப்பவுமே சாமி கதையை சொல்லிட்டே இருப்பேன். நம்மளுக்கு நம்ம பிறவின்னு இருந்தால் அழிவுன்னு ஒன்று எதை பற்றியுமே யோசிக்கக்கூடாது. எப்பவுமே கடவுளை பற்றியே யோசிச்சுட்டு நீ முன்னாடி போனால் நான் பின்னாடி வருவேன் அப்படிலாம் சொல்லி அவங்கள அழ விடலை. ஆனால் எனக்கு தெரியும்ல, அம்மா இறந்துருவாங்கன்னு தெரியும், போய் பார்க்க முடியாதுன்னு தெரியும். 15 நாளில் அவங்க சொல்லி தான் விட்டாங்க, 10 நாள் 20 நாள் தான் உண்டு, அதுக்கப்புறம்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. இங்கே சென்னையிலேருந்து அங்கே கன்னியாகுமரி போனோடனே ஊரடங்கு போட்டாச்சு, எங்கேயும் யாருமே போக முடியாது. டெய்லி ஃபோனில் பேசிகிட்டே இருந்தேன். ஒரு வாரத்துக்குள்ள அவங்களுக்கு பேச்சியும் வரல. அதோடு தெரிஞ்சுட்டு இவ்வளோ தான் இதுவரை முடிஞ்சுன்னு எல்லாருக்கிட்டையும் சிரித்து பேசிக்கிடுவேன். அந்த கஷ்டத்துலேயும் ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி காமிச்சிக்க மாட்டேன். ஆனால் தனியாக இருப்பேன் பார்த்தீங்களா, இருக்கும்போது பைத்தியம் மட்டும்தான் பிடிக்கல. இந்த பாடம் தனியாக நீங்கள் முதல்ல தனியாக இருக்காதீங்க. மைண்டில் நீங்கள் அடுத்தடுத்த வேலைக்கு போகணும். உக்காந்து யோசனை பண்ண ஆரம்பித்தா இங்கே எல்லாரும் ஆளுக்கு ஒரு வச்சுக்கிறாங்க. அழ ஆரம்பித்தா இங்கே 6 மாதிரி ஓடும். அதையும் தாண்டி கடந்து போகிறது தான் மனுஷனோட வாழ்க்கை. ஆர்வம் சுத்தமாக இருக்கும் எது வரைக்கும்னா ஓடிக்கினே இருக்கிற வரைக்கும் தான். எங்கேயாவது தேங்கி நின்றுதுன்னா அந்த ஆறு யாரும் குடிக்க முடியாத அளவுக்கு போய் நின்றோம். மனுஷனோட வாழ்க்கை ஓடிக்கினே இருக்கிற வரைக்கும் தான் வாழ்க்கை. அதனால் இதில் முதல்ல இதுலேருந்து வெளியே வாங்க. இதோட இதை பற்றி பேசாதீங்க. அம்மாவனை ஏமாத்தல அப்படிதானே, ஏமாத்துறது தைரியம் கொடுக்கறதுமா. நீங்கள் ஏமாத்தாம நினைக்காதீங்க, தைரியம் கொடுக்குறோம். போகும்போது அவங்கள ஒன்றும் இல்லைம்மா தைரியமாக இருக்குமான்னு நம்ம தைரியத்தை கொடுத்து அனுப்பிக்கலாம். அந்த தைரியத்தோடு போயிடறாங்களா, வேதனையோட போகல, அதை நீங்கள் பண்ணிக்கிறீங்களா, ரொம்ப சந்தோஷமான வேலை. பாடம் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு எனக்கு இந்த டிவியில் பார்த்து தான் வந்தேன், யார்கிட்டையுமே கேட்கல. செல்லில் பார்த்தேன். அப்போ சொன்னேன் ஒரு கோயில் அங்கே இருக்குது, இப்போவுமே இப்படியெல்லாம் இருக்குன்னு எங்கள் வீட்டுக்காருக்கு தெரியாது. அங்கே ஒரு கோயில் இருக்குது, சிவன் கோயில் இருக்குது, எனக்கு அங்கே கோயிலுக்கு போனோம். இப்போ தான் எப்போ பார்த்தாலும் எதையா நினச்சி யோசிச்சிட்டே இருக்கால, அப்போ போட்டு அணிட்டு விட்டுட்டாங்க. ஃபஸ்ட்டு தடவை வந்துட்டு இங்கேருந்து போன உடனே இல்லை பாடம் பண்ணணுன்னு என்ன பண்ணுறான்னு கேட்க மாட்டாங்க. எனக்கு அமைதியாக ஒரு 1 மணி கூட இருக்கணும், சவுண்டு யாருமே போடக்கூடாது, நல்லா ஒத்துழைப்பாங்க, எந்த தொந்தரவுமே பண்ண மாட்டாங்க, உனக்கு இஷ்டத்துக்குறேன்னு. அங்கேருந்து இவ்வளோ தூரம் தனியாக போகணும், தனியாக எனக்கு கையெல்லாம் ஆடுது ஒரு மாதிரி. அங்கேருந்து இவ்வளோ தூரம் நீ தனியாக போகிறதுனது சரி வராது, உனக்கு இங்கே உள்ள சாமியெல்லாம் கும்பிட முடியாது, உனக்கு அங்கே தான் போடணும். இல்லை அங்கே போனால் தான் எனக்கு மனசுக்கு நிறைவாக இருக்குது, நல்லா இருக்குது எனக்கு. இப்போ முன்னாடி இருந்ததுக்கு நான் எவ்வளோ மாறி இருக்கேன். இப்போது அந்த சோகம், அப்புறம் வீட்டில் ஏதோ ஒரு கஷ்டம் வந்தால் கூட நல்லா யோசிப்பேன், அதெல்லாம் அப்படியே விட்டுட்டேன். அவங்களுக்கு 2-3 நேரம் ஆப்ரேஷன் பண்ணியிருந்தேன் எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு, இவ்வளோ கூட கவலைப்படவே இல்லை. கடவுள் என்ன வச்சிருக்கணும் அது அப்படியே நடக்க போகுது, யாராலையும் மாற்ற முடியாது, நம்மள தைரியமாக வச்சு விடணும். பாடம் மட்டும் விடாமல் பண்ணிக்கிட்டே இருந்தோம், அதை மட்டும் விடவே இல்லை. ஆனால் முன்னாடி இருந்ததுக்கு கொஞ்சம் மனசுக்கு ஆறுதல் எல்லாம் கிடைச்சிருக்கு. இந்த ஒன்றும் தான் இடைக்கிட்ட ஞாபகம் வந்துட்டுனா ஒரு மாதிரி டிஸ்டர்ப் பண்ணது மாதிரி ஆயிடும். இனிமேல் தைரியமாயிடுங்க, இனிமேல் போயிட மாட்டீங்க. அடுத்த பௌர்ணமி பார்ப்போம், என்ன சொல்றீங்க பார்ப்போம்.